நேற்று உண்மையிலே தமிழ்நாட்டில் பெரிய ஒரு போராட்டம் நடந்துச்சு. பயங்கரமான ஒரு ஒரு போராளியை நேற்று அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு வேண்டி நிறைய விவசாயிக்கு வேண்டி அவர் போராடினது, காவேரிக்கு வேண்டி போராடினது, இத்தனை வருஷமாக கேரளாவிலிருந்து குப்பையை கொட்டுறாங்கல்ல, இதுக்கெல்லாம் அவர் 30-40 நாள் சாப்பிடாம உண்ணாவிரதம் கிடந்தாருங்க. போகிற சொல்லுவோம்ல, சாப்பிடாம பச்சை தண்ணி கூட குடிக்காமல். அதுக்கு வேண்டி அவரை நேற்று அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு திமுககாரங்க தமிழ்நாட்டில் கொந்தளிச்சாங்க. கேவலமாக இல்லை? ஏன்னா உதயநிதி சார் இது ஒன்று சொல்லிடுற மறக்க மாட்டார். அந்த டாய்லெட்டில் எவ்வளோ நேரம் நின்னது அவர் வாழ்க்கையில் மறக்க முடியாது. அவர் எதுக்கு நின்னாரோ இவ்வளோ நேரமாக அதையும் சொல்லிடணும்ல. இப்படி ஒரு தாயை அரெஸ்ட் பண்ணதுக்கு ஏங்க இவ்வளோ கொந்தளிக்கிறீங்க? அவர் என்ன பேசினார்? ஒரு பொது மேடையில் என்ன பேசணும்? அது ஒரு எதிர்கட்சியோட முக்கியமான தலைவர். தமிழ்நாட்டில் 60 வருஷம் இந்த நாட்டை ஆண்டு நல்லா தெரிஞ்சு வச்ச ஒரு அரசியல்வாதி. அவங்களாம் அப்படி பேசலாமா? இத்தனை கோடி மக்கள் ஏன் அவங்க வீட்டில், ஏன் இந்த திமுகக்கார வீட்டில் குழந்தை இருக்கா இல்லையா? ஏன் அந்த குழந்தைகள்கிட்ட அந்த உண்மையில் தெரிஞ்சவங்க நல்ல மனசாட்சியில் அந்த வீடியோவை போட்டு காமிக்கல அவர் பேச்சினதை? நக்கல் கூட பரவாயில்லைங்க, அது ஒரு கேவலமான பேச்சு. உலக நாடே பார்க்குதா இல்லையா நீங்கள் பேசுகிறத? என்ன தமிழ்நாடு எனக்கு அவ்வளோ கேவலமாக இருக்கா? நீங்கள் வச்சேதான் சட்டத்திட்டம், உங்களை மீறி இங்கே இன்னும் பண்ண முடியாது. எப்படியாச்சும் அரசியலில் இருக்கணும்னா அதுக்கு இவ்வளோ கேவலமாக நடந்துக்கணுமா? ஏன்னா மக்கள் நினச்சி பாருங்கள், உங்களை தூக்கி எப்படி எரிஞ்சாங்க. ஏங்க எவ்வளோங்க காசுக்கெல்லாம் ஓட்டு கொடுத்தீங்க? இதெல்லாம் கேவலமாக இல்லை? இதுலேயே மக்களை அதுக்கு எதுக்கு வேண்டி தோத்தோம்? எப்படி நீ நம்ம இடத்துக்கு வர்றது சிந்திச்சு பார்க்குறீங்களா? இப்படி கேவலமாக பேசி இருக்கிறதும் உங்கள் பேரை குட்டிச்சவராக்கி. இனியெல்லாம் லேடிஸை நல்லா மதிப்பாங்க இந்த உதயநிதி சாரை. எதை தொலையுதுங்க? பொதுமக்களை ஏங்க இடைஞ்சல் படுத்துறீங்க? உங்கள் அராஜகம் இப்போ இல்லை, அது உங்கள் ரத்தத்தில். இதுக்கு முன்னாடியாக உங்கள் ஆட்சிக்கு முன்னாடி நடந்த சபாநாயகனே நீங்கள் பிடிச்ச சட்டையெல்லாம் கிழித்து அவரெல்லாம் அடித்து அந்த கொடுமையெல்லாம் மக்கள் இன்னும் மறக்கலை. அப்படியே உங்கள் ஸ்டாலின் சார் அழகாக தூக்கிட்டு வெளியில் விட்டாங்க, இதெல்லாம் மறக்கலை. அதுக்கு முன்னாடி அது எங்கேருந்து வருது? அந்த ரத்தம் எப்படி போகும்? பரம்பரை நல்ல ஒரு குணம், நல்ல ஒரு பேச்சு தன்மை இல்லைன்னா அது வரும். இது மக்கள் இது பார்க்குறாங்களே, சின்ன குழந்தைகள்லாம் அந்த பேச்சு கேட்குறாங்க. நாளைக்கு இதை கேட்டு வளர்கிற தலைமுறைகள் எத்தனை குழந்தைகள், அதெல்லாம் எங்கேயாச்சும் திமுக ஒரு இடத்துல சொல்லுங்கள், அவர் பேசுனது தப்புன்னு சொல்ல மாட்டாங்க. பொதுமக்களையும் இடைஞ்சற்படுத்துறீங்க. ஒரு பைக்கில் போகிறவங்களை பிடிச்சி அடிக்கிறது, சட்டரை பிடிச்சி இழுக்கிறது. நான் அந்த வீடியோ பாருங்களேன். என்ன கேட்டீங்க? எதுக்காக உங்களை அடிச்சாங்க? எதுக்கு அடிச்சாங்க உங்களை எதுக்காக அடிச்சாங்க? என்ன கேட்டாங்க? எதுக்காக